டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டே ஷீட் பிளான் 2. சரிங்களா? இரண்டாவது நாள் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 45 வினாக்கள் பயிற்சி எடுக்க போகிறோம். இந்த டே ஷீட் பிளான் என்ன அப்படின்னா, டெய்லியும் உங்களுக்கு வீடியோ மூலமாக ஒரு 45 வினாக்கள் கொடுப்பேன். அதை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் படித்த பிறகு அந்த 45 கொஷினை நீங்கள் தரவு பண்ண பிறகு அதிலேருந்து 20 கொஷின் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் பேப்பர் கொடுப்பேன். ஸோ இதை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெய்லியும் கொடுக்கக்கூடிய டே ஷீட் வீடியோவும் அதில் கொடுத்துருவேன். அந்த 20 கொஷின் பேப்பரையும் நான் அந்த டெலகிராம் சேனல்லையே கொடுத்துருவேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக எக்ஸாம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜென்ரல் நாலேஜை வளர்த்திட்டு எக்ஸாம் வந்து 100% கிளியர் பண்ண முடியும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோவை பார்த்துடலாம். இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படக்கூடிய நபர் யார்? ஸோ பிசி எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படும் நபர். இப்போ என்னென்னா அடிஷனலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்திய நெப்போலியன் என்று சமுத்திரகுப்தரை அழைத்தவர் யார்? இதுதான் உங்களுக்கான வினா. கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான ஆன்சரை கொடுங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். மீரட் சதித்திட்ட வழக்கு நடைபெற்ற ஆண்டு என்ன? மீரட் சதித்திட்ட வழக்கு நடைபெற்ற ஆண்டு. சரியான பதில் ஆப்ஷன் டி 1929. கொஷின் நம்பர் 3. முதலைகள் பாதுகாப்பு திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. முதலைகள் பாதுகாப்பு திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சரியான பதில் ஆப்ஷன் பி 1976. இந்த பகுதியில் முக்கியமாக ஒரு 4 விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். புலிகள் பாதுகாப்பு திட்டம், காண்டாமிருகம் பாதுகாப்பு திட்டம், இதெல்லாம் நீங்கள் அடிஷனலாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய பாயிண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் தேடி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் கொஷின். பெரியார் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின். பெரியார் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா என்பது சரியான பதில். கொஷின் நம்பர் 5. ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ் என்பதற்கு உரிய தமிழ் சொல் என்ன? ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ் என்பதற்கு உரிய தமிழ் சொல். சரியான பதில் ஆப்ஷன் சி விகிதாச்சார வரி. இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் பி துணைக்கண்டம். நான்முக சிங்கமானது தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன? சரியான பதில் ஆப்ஷன் சி ஜனவரி 26, 1950. அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்பட்ட நாளான டேசாம் நாளை நாம் அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுகிறோம். சரியான பதில் சி ஆப்ஷன் 26/11/1949. இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு வழங்கியுள்ள சமத்துவ உரிமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவுகள்னா விதி என்ன? சரியான பதில் ஆப்ஷன் பி 14 முதல் 18 வரை. பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் என்பவை. சரியான பதில் மூலதனமா, உழைப்பா, தொழில் அமைப்பா? பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மூலதனமும் தொழில் அமைப்பும். அப்போ டி ஆப்ஷன் என்பது சரியான ஆன்சர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆப்ஷன் சி 1986. மின்தேக்கு திறனின் அலகு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிசி எக்ஸாமில் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆப்ஷன் பி பாரட். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தலைமையிடம் எங்கு உள்ளது? சரியான பதில் ஆப்ஷன் சி பெங்களூர். நியூட்டனின் இரண்டாம் விதியின் மற்றொரு பெயர் என்ன? ஸோ இதையும் நியூட்டனுடைய விதிகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விதியோடைய பெயர் என்ன, மூன்றாம் விதியோட பெயர் என்ன, ஒவ்வொரு விதிக்கான விளக்கம் என்ன, இதெல்லாம் எக்ஸாமுக்கு தெரிஞ்சுக்கின்னு ஈஸியாக ஒரு பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ண முடியும். ஆப்ஷன் பி விசையின் விதி. கால்வனா மீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றுவதற்கான கண்டென்ட் என்ன? கால்வனா மீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ
உயர் மின் தடை ஒன்றை தொடர் சுற்றில் இணைக்க வேண்டும். அப்பதான் கால்வனோமீட்டர் வோல்ட் மீட்டராக மாறும். இதே போல கால்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றுவதற்கான கான்செப்ட் என்ன? இந்த 3ல் அதுக்கான ஆன்சருக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பொறுத்துக 5ஆண்டு திட்டங்களை கொடுத்துருக்காங்க. 4வது 5ஆண்டு திட்டத்துடைய காலம் என்ன? 7வது 5ஆண்டு திட்டம், அதே போல் 9வது 5ஆண்டு திட்டம், 11வது 5ஆண்டு திட்டம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. எல்லாமே சரியாக மேட்ச் ஆகிருக்கு. 4வது 5ஆண்டு திட்டம் என்பது 1969 to 74, 7வது 5ஆண்டு திட்டம் 85 to 90, 9வது 5ஆண்டு திட்டம் 97 to 2002, 11வது 5ஆண்டு திட்டம் 2007 to 2012. மூடிய விதை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மூடிய விதை தாவரம் என்னன்னு சொல்லுவாங்க? ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது திறந்த விதை தாவரத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க. நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆக்சுவலாக நம்மளுடைய டே பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் கேட்கக்கூடிய அடிஷனல் கொஷினுக்கான பதிலை அந்த நோட்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கணும். நரம்பு செல்லின் அடிப்படை அலகு என்ன? நரம்பு செல். சரியான ஆன்சர் பி, நியூரான். இதே போல் சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத உங்களோட டே ஷீட் பிளான் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. நன்னீர், அதாவது குளம் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. நன்னீர் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு, அதாவது குளத்தில் வாழக்கூடிய தாவரங்கள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லிம்னோபைட். லிம்னோபைட் என்பது நன்னீர் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. இதே போல பாறைகள் இடுக்குகளில் வாழக்கூடிய தாவரங்கள், வறண்ட நிலப்பகுதியில் வாழக்கூடிய தாவரங்கள், இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஜெனரோபைட்னா என்ன, மீசோபைட்னா என்ன, லித்தோபைட்னா என்ன, இது 3க்கான விளக்கத்தையும் நீங்கள் டே ஷீட் பிளானில் ப்ராப்பராக செக் பண்ணி நோட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கொஷினை தேடக்குள்ள அடிஷனல் கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது தேர்வில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு 100% சப்போர்ட் பண்ணும். விட்டமின் B6 வேதி பெயர் என்ன? விட்டமின் B6 வேதி பெயர் என்ன? ஆப்ஷன் சி, பைரிடாக்சின் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அப்போது நியாசின் அப்படிங்கிறதனுடைய விட்டமினுடைய பெயர் என்ன? அதாவது எதனுடைய விட்டமின் நியாசின் என்று சொல்லுவாங்க அப்படிங்கிறத டே ஷீட்டில் நோட் பண்ணிக்கோங்க. புற்றுநோயை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான பதில் ஆப்ஷன் டி, ஆன்காலஜி. இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் என்ன? இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் எது? கான்பூரா, அகமதாபாத்தா, மும்பையா, கோயம்புத்தூரா? ஸோ இதில் நல்ல கவனமாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் நம்ம ஸ்டேட் போர்டில் நம்மளுடைய பள்ளி புத்தகத்தில் மும்பைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுதான் நம்ம ஆன்சரை பார்த்துக்குறோம். இதே அகமதாபாத் அப்படிங்கிறது என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சியான கொஷின். சரிங்களா? 2 புத்தகத்திலையும் வேறு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தில் மும்பைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் மும்பையை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இன்கேஸ் நாளைக்கு எக்ஸாமில் இதே கேள்வி வந்துருச்சு, 2 ஆப்ஷன் அகமதாபாத் இருக்குது, மும்பை இருக்குது, நம்ம மும்பைன்னு ஆன்சர் பண்ணிடுறோம். ஆனால் அவங்க அகமதாபாத் அப்படின்னு அவங்க கீ ஆன்சர் விட்டுருந்தாங்கன்னா நம்ம இதை ஃபைட் பண்ணி கிரேஸ் மார்க்கை நம்ம பெற முடியும். ஏன் அப்படின்னா நம்ம பள்ளி புத்தகத்தில் இதுதான் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின். ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு. அப்போ நாடுகளின் செல்வம் என்ற நூலை வெளியிட்டது ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி, 1776. எண்ம விதியை கூறியவர் யார்? எண்ம விதியை கூறியவர் யார்? இதை வரக்கூடிய தேர்வில் எதிர்பார்க்கலாம் இந்த கேள்வியை. ஆப்ஷன் ஜான் நியூலாந்து. இன்வர் என்பது டேஸ் என்ற விகிதத்தில் எஃகு நிக்கலும் கலந்த கலவையாகும். அப்போ இன்வர் அப்படின்னாவே அது எஃகும் நிக்கலும் கலந்த ஒரு கலவை. என்ன ப்ரொபோர்ஷனில் அது கலந்திருக்கும் அப்படின்னா 3:2. ஹேப்பர் முறையில் அமோனியா தயாரிக்க டேஸ் வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. ஹேப்பர் முறையில் அமோனியா தயாரிக்க டேஸ் வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. சரிங்களா? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரும்பு. எல்பிஜி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எல்பிஜி கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ இதில் முக்கிய கான்செப்ட் எது கலந்துருக்கு? ப்ரொப்பேன் பியூட்டேன். மறுபடியும் பி ஆப்ஷனில் ப்ரொப்பேன் பியூட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன்.
அப்போ பார்த்தோம்னா இது கரெக்டாக எல்லாமே சரியாகுது. ஆக்சுவலாக 2ம் இருக்குது அப்படிங்கிறது சரியான பதில். ஆனால் இங்கே அனைத்தும் சரி அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போது அனைத்தும் சரி அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ரொப்பேன், பியூட்டேன் 2ம் கலந்தது அப்படின்னு சொல்கிறது தான் சரியான ஆன்சர். இப்போ ப்ரொப்பேன் மட்டும் இருக்கா எல்பிஜியில் அப்படின்னா கிடையாது. பியூட்டேன் மட்டும் இருக்குதா அப்படின்னா கிடையாது. அப்போது 2ம் தான் இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? இங்கே அனைத்தும் சரின்னு சில மாணவர்கள் அனைத்தும் சரி தானே அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுவோம். அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின். இதை பற்றி ஒரு அடிஷனல் பாயிண்ட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தமிழ் ஒலி என்ற நூலை எழுதியவர், மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் தமிழ் ஒலி. இதுவே முதலாக மே தினத்தை கொண்டாடியவர் சிங்காரவேலர் அப்படின்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று தமிழ்நாட்டில் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் 152 வினாக்கள் கொடுத்த ஒரு பக்காவான ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதை பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அந்த பாடம் முழுவதுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அப்போ மே தினம் முதலில் கொண்டாடியவர் அப்படின்னா சிங்காரவேலர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த வருஷம்னு கேட்கலாம். 1923. அது அடிஷனல் பாயிண்டாக நீங்கள் டே ஷீட்டில் நோட் பண்ணிக்கோங்க. எகிப்து நாகரிகத்தின் காலம் என்ன? எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம், மெசபட்டோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். இதுதான் உலகத்தில் மிக பழமையான 4 நாகரிகங்கள். அதில் ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க? இதுக்கான காலம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிமு 3100 முதல் 1100 வரை. விக்ரமாதித்யர் என்ற பட்ட பெயரை கொண்டவர் யார்? விக்ரமாதித்யர் என்ற பட்ட பெயரை கொண்டவர் யார்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், மறந்துடக்கூடாது. 2ஆம் சந்திரகுப்தர். அதே போல் சாகரி என்ற பட்ட பெயர் கொண்டவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி டே ஷீட் நோட்டில் நோட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வரக்குள்ள இந்த கொஷின்ஸில் வரும். அப்போ ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி, 1539. இந்த சௌசா போர் யாருக்கு இடையில் நடந்தது? ஸோ இந்த சௌசா போரோடைய காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தேடி படிக்கணும். கொஷின் நம்பர் 32. நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீய ஆளுநர் யார்? ஆப்ஷன் டி, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிறவர். தன்னைத்தானே மிகவும் மெதுவாக சுற்றும் கோள் என்ன? ஆப்ஷன் பி, வெள்ளி. அப்போது இருக்கக்கூடிய எந்த கோளில் அதிகமான வெப்பமான கோள் அப்படின்னு கூட கேட்கலாம். அதுவும் வெள்ளி தான். தெற்கின் கைலாஸ், கண்டிப்பாக 70% எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. வெள்ளியங்கிரி மலை கோயம்புத்தூரில் இருக்குது. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? விசாகப்பட்டினம் எஃகு ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1989 to 82 காலகட்டங்களில் தொடங்கப்பட்டது. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான எல்லைக்கோடு என்ன? அப்போது நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சார்க் அமைப்பு முக்கியமாக எக்ஸாமில் கேட்குறாங்க. அப்போ சார்க் அமைப்புனா என்ன, அது எப்பொழுது தொடங்கப்பட்டது, இது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம ஆன்சர் சரியாக பண்ண முடியும். சார்க் அமைப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாம். துரந்த் கோடு என்பது சரியான பதில். தக்காளி பழம், தக்காளி சொல்கிறோம்ல, ஸோ இந்த தக்காளியில் காணப்படும் அமிலம் என்ன? ஆப்ஷன் ஆக்சாலிக் அமிலம். ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர். குரோமோசோம்களின் அடிப்படை அலகான டிஎன்ஏவை கண்டறிந்தவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவர் தான் குரோமோசோமின் அடிப்படையிலான டிஎன்ஏவை கண்டறிந்தவர்கள். தாவரங்களின் ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைந்து தன்னை ஒத்த புதிய தாவரத்தை உருவாக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பாலின இனப்பெருக்கம். ஆப்ஷன் சி. திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலை என்பது என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 273.15 கெல்வின். 2 புரோட்டான் மற்றும் 2 நியூட்ரான்களால் ஆனது என்ன? ஆல்ஃபா துகள்கள் 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்களால் ஆனது. 1 கிலோவாட் மணி என்பது ஆப்ஷன் பி, 3.6 × 10⁶ ஜூல். தடவியல் துறையில் அதிக அளவில் பயன்படும் கதிர்கள், எந்த கதிர்வீச்சு பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, எக்ஸ்ரே கதிர்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. பக்ரானங்கல் பல்நோக்கு திட்டமானது எந்த ஆற்றின் அமைக்கப்பட்டுள்ளது? வெரி இம்பார்ட்டன்ட்.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸில் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்குறாங்க. ஆப்ஷன் சட்லஜ். அப்போது மகாநதி குறுக்கே கட்டப்பட்ட அணை, கோசி ரிவருக்கு குறுக்கே கட்டப்பட்ட அணை, பாகிரதிக்கு குறுக்கே கட்டப்பட்ட அணைகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி டேஷீட் நோட்டில் நோட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சின்னதாக ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொஷின். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு ஏற்ற படம் எது? கணவன், மனைவி, குடும்பம். இதில் எது சரியாக சூட் ஆகுது? எந்த டயக்ராம் வந்து கணவன், மனைவி, குடும்பம் இந்த 3 பேர்த்துக்கான பிக்சர் சூட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு குடும்பத்துக்குள்ளே யார் இருப்பா? கணவன், மனைவி 2 பேருமே இருப்பாங்க. அப்போ பெரிய வட்டத்தை நம்ம குடும்பமாக எடுத்துக்கொண்டால் ஒன்று வந்து கணவர், ஒன்று மனைவி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்ஐபிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்ஐ எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அதற்கான 50 மார்க் டெஸ்ட் புக்கு எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ எங்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் வாங்கன்னு நான் சொல்லலை. லாஸ்ட் டைம் ரிவிஷன் ஒரு பக்காவான அனலைஸ் பண்ணி எக்ஸாம் வியூ பாயிண்டில் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஃபுல் மாடல் டெஸ்ட் 50 டெஸ்ட் கொடுக்குறேன். அந்த 50 டெஸ்ட்லேயும் ஆன்சர் கீ இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் அடிஷனலாக அந்த புக்கு வாங்கின பிறகு பின்னாடி கியூஆர் கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் ஃப்ரீ பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலகிராம் சேனல் மூலம். அது மட்டும் இல்லாமல் 5000 கொஷின் தமிழும் ஃப்ரீயாக கொடுக்குறேன். யூனிட் வைஸ் டெஸ்ட் 2000 3000 நீங்கள் ஒரு பயிற்சி மையத்தில் எஸ்ஐக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் எப்படி உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் கொடுப்பாங்களோ அது போல் 27 டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் 1.5 வருஷத்துக்கான நடப்பு நிகழ்வையும் நான் அந்த டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஜஸ்ட்டு 550 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினா இந்த புக்குக்கு எல்லாமே கொடுக்குறேன். எஸ்ஐக்கு மட்டும் இல்லை, போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு படிக்கிறதுக்கு நேரமே இல்லை சார், ஆனால் எனக்கு போலீஸ் தான் என்னுடைய கனவு. ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இதில் 100 டெஸ்ட் இருக்கும். இந்த 100 டெஸ்ட்டுமே ஃபுல் மாடல் டெஸ்ட். எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை தொகுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் கொடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 70 வினாக்கள் ஆன்சர் கீ அந்த புக்லேயே இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் அடிஷனலாக பிடிஎஃபை வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்போசர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? இதே போல் டே ஷீட் பிளான் 3ல் நம்ம கூடிய விரைவில் சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.